தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/2/2025 சனிக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம் இரவு 1:18 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு இப்போ மாசி மாதம் பிறந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. பொதுவாக இப்போ மாசி மாதம் அப்படின்னாலே கும்பத்தில் சூரியன் வரும், சித்திரை மாதத்தில் மேஷத்தில் இருக்கும், வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருக்கும், ஆனி மாதம் மிதுனத்தில் இருக்கும். இப்படி வர்ற போது அந்த இப்போ கும்பத்தில் இருக்குது. கும்பத்தில் ஏற்கனவே சனி இருக்குது. அந்த சனியோட சூரியன் சேரலாமா? தீவிரமான பகை கிரகம்ங்கிறது சனியும் சூரியனும். இப்போ மாசி பிறந்து சூரியனும் சனியும் இந்த மாதம் முழுவதும் அதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பங்குனி வந்தால் தான் சூரியன் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆகையினால இதனுடைய விளைவு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2 முரண்பாடான கிரகங்கள், சூரியனுக்கு மகன்தான் சனி. ஆனால் 2ம் தீவிரமான பகை கிரகம். எப்படி செவ்வாயும் சனியும் சேரக்கூடாதோ அது மாதிரி சூரியனும் சனியும் சேரக்கூடாது, வியாழனும் சுக்கிரனும் சேரக்கூடாதும்பாங்க. அப்படி சேர்ந்தால் அந்த இடத்துக்கு போராட்டம். இப்போ மேஷத்துக்கு எப்படி இருக்கும்? மேஷத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக விளங்குவோர் சூரியன் சனியோட போயிருக்காரு. அப்போ பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். லாபஸ்தானத்தில் இருக்குது, பொருளாதாரத்தில் நிறைவு இருக்குமே தவிர பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை கொடுக்கும். ரிஷபராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் இடத்துல இருக்குது சூரியன் சனி. தொழிலில் திடீர் மாற்றம் வரும். ஒன்று கூட இருக்க கூட்டாளிகளால் தொல்லை வரலாம். உத்தியோகத்தில் இருந்தால் இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லி வீண் பணிகளுக்கு ஆளாக நேரிடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, மிதுனத்துக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 9ஆம் இடத்துல பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் அல்லது முன்னோர் சொத்துக்களில் சில பிரச்சனைகள் வரலாம். கடகராசிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பண விவகாரங்களில் யாருக்காவது பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தா அதனால சிக்கல்கள் வரலாம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்குது. வாழ்க்கை துணை வழியே அல்லது குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் இடம், உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் 2 கூடி இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் மேலதிகாரிகள் நிறைய பொறுப்புகளை கொடுக்கலாம். அதையெல்லாம் கடமையை கரெக்டாக செவ்வனே செய்யணும். அப்படி செய்தால் எந்த பிரச்சனைகளும் வராது. துலாம் ராசிக்கு பிள்ளைகளால் தொல்லை வரும். புத்திரஸ்தானத்தில் பகை கிரகம் 2ம் கூடி இருக்குது. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம். இருந்தாலும் குரு பார்க்குது. இந்த குரு பார்வை இருக்கிறது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். இந்த குரு விருச்சிக ராசியும் பார்க்குது, மகர ராசியும் பார்க்குது, கன்னிராசியும் பார்க்குது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி சூரிய சேர்க்கை இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த இடத்தில் அவை சேர்ந்திருக்கிறதோ அதற்குரிய ஆதிபத்தியத்துக்குரிய அளவிலே அவர்கள் அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. சரி, இருந்தாலும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி என்ன? சூரியனும் சனியும் அருகருகே இருக்கக்கூடிய ஆலயம் தமிழ்நாட்டில் 1-2 இடத்துல தான் இருக்குது. சூரியனுக்கு பக்கத்தில் சனி இருக்காது, தனித்தனியாக தான் இருக்குது நவகிரகத்தில். அப்படி சேர்ந்திருக்கிற மாதிரி உள்ள ஆலயங்களுக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி நவகிரகத்தில் உள்ள சூரியன் சனியை கும்பிடலாம். அப்படி இல்லாட்டி சூரியனார் கோயில் போய் சூரியனை கும்பிடுறதும், சனிக்குரிய திருநள்ளாறு போய் கும்பிடுறதும், 2ம் ஒரே நாளில், ஒன்று சூரியனுக்கு வந்த நாள் அல்லது சனிக்கு வந்த நாள் அல்லது உங்களுக்கு வந்த யோக வளம் பெற்ற நாளில் போய் கும்பிட்டு வந்தால் இந்த பகை கிரகத்தினுடைய சேர்க்கையினால உங்களுக்கு கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் வரும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வெளியூர் பயணங்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் மாறும். தனவரவு தாராளமாக வரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற நாள். நாடாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 2லே செவ்வாய் இருப்பதால் இடம் பூமி வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம், கட்டிய விட்டை பராமரிக்கும் நன்மை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. முன்னேற்ற பாதையை இப்பொழுது தெரியும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். லாபாதிபதி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை கரங்களில் புரளும். எனவே நீங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு எந்த காரியமும் செய்ய வேண்டும் என்ற நியதி இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் அதற்குரிய காசு புழக்கம் தானாகவே வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியும்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. துணிந்து செயல்பட இயலாது. துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும். அடுத்தவர்களின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். இதுபோன்ற காலங்களில் ஆன்மீக பெரியோர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வது நல்லது. பெரிய அளவிலே கால் வைக்க வேண்டாம். செய்ய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நடக்கும் காரியங்கள் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமை இன்று சனி பகவான், அனுமன், ஆஞ்சநேயர், அது மட்டுமல்லாமல் விநாயகப் பெருமானையும் வழிபட வேண்டும். சிம்மராசி நேயர்களே, சூரிய சனி சேர்க்கை இருப்பதனாலே மனதில் ஒருவித பயமும் பதட்டமும் உருவாகும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டிச்ச சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்களை தவிர செயல்படுத்த இயலாமல் போகலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். ஆதாயம் தரும் தகவல் என்று நினைத்து நீங்கள் செல்வீர்கள், ஆனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். எனவே ஏமாற்றங்களை சந்திக்க நேரும். இன்று நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் லாபாதிபதி. இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு மனதில் எதை நீங்கள் நினைத்தீர்களோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். வருமானம் பெருகும். வளர்ச்சி கூட நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும். வேலையிலிருந்து நாம் விடுபட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வருவோமா என்று சிந்தித்தவர்களுக்கு கூட இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம். சிக்கனத்தை கடைபிடித்து சீராக வாழ்க்கை நடத்த வேண்டிய நாள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும். சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் நீங்கள் சொன்ன செவிமடுத்து கேட்பார்கள் சொல்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். குரு பார்வை இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை இன்று நிறைவேறும். இன்று நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறது. ராசிநாதனான குரு இப்பொழுது வக்ர நிவர்த்தியாகிவிட்டார். பரிவர்த்தனை யோகம் முதல் தரமான யோகம். 4ஆம் இடத்திலே பரிவர்த்தனை. தாய்வழி ஆதரவு, பெற்றோர் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். சான்றோர்களை சந்திப்பால் நன்மைகளை கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வையால் உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கப் போகிறது. உறவினர் வருகையால் உள்ள மகிழ்வீர்கள். உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டாம். மற்றவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு மீண்டும் தலைதூக்கலாம். அதே நேரத்தில் 2இலே சூரியன் இருக்கிறார். அஷ்டமாதிபதி 2இல் இருப்பதனால் ஒரு சில இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அந்த இழப்புகளை ஈடுகட்ட இன்று புதிய வாய்ப்புகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் எதையும் போராடி செயல்படுத்த வேண்டிய நாள். எதையும் உடனுக்குடன் செய்ய இயலாது. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் சிக்கல்கள் வரலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். மன நிம்மதியும் குறையும். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எனவே நீங்கள் இன்று எதையும் நிதானத்தோடு செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் பதற்றம் உங்களுக்கு வேண்டாம். தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் துணையாக இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் வீடு தேடி வந்து உதவுவர். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகள் இன்று அகலும். ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே நன்மைகள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதாவது அயல்நாட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும். சக பணியாளர்களும் அங்கெல்லாம் சென்று விட்டார்களே, நமக்கு அதுபோன்ற ஒரு வாய்ப்பு வரவில்லையே, மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளவில்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.